வெளியீட்டிற்காக வழங்கிய மரியாதைக்குரிய எஸ்விஆர் அவர்களையும் கீதா அவர்களையும் நாங்கள் இந்த அரங்கில் நன்றியுடன் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கான முழுமையான பணியை ஏற்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரிவோல்ட் பத்திரிகை மிக ஏராளமான செய்திகளை பெரியாருடைய எழுத்துகள் என்ற எண்ணிக்கை அதில் குறைவாக இருந்தாலும் மிக ஆழமான செய்திகளை அது விவாதித்திருக்கிறது. மிக முக்கிய பங்களிப்பை சமூக களத்திலே அது ஆற்றியிருக்கிறது. குறிப்பாக அந்த பத்திரிகையை வெளியிடுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாள் என்பதே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சோவியத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்ட அந்த நாளை தேர்வு செய்துதான் ரிவோல்ட் பத்திரிகையை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே வெளியிட்டார்கள். பத்திரிகை வெளியிட்டு அதே ஓராண்டு முடிகிற நேரத்தில் ரிவோல்ட் எழுதிய ஒரு தலையங்கத்தில் நாங்கள் சோவியத் புரட்சி ஏற்பட்ட நாளை தேர்ந்தெடுத்து இந்த இதழை வெளியிட்டதை பெருமையோடு ரிவோல்ட் பதிவு செய்திருக்கிறது. ரிவோல்ட் பத்திரிகையை தொடங்கி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரியாருக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இந்த பத்திரிகையை நடத்துவதற்கு அவர் 7 மாத காலம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. காரணம், இந்த பத்திரிகையை வெளிக்கொண்டு வருவதிலே கூட மிகப்பெரிய ஒரு தடை அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை இந்த பத்திரிகை வெளிவருவதற்கு மிகப்பெரிய தடைகளை விதித்த நேரத்தில் நீதிபதி அவர்களிடம் சென்று இந்த பத்திரிகை ஆசிரியராக பெரியார் அவர்கள் ராமசாமி அவர்களும் பத்திரிகையினுடைய பதிப்பாளராக அவருடைய நாகம்மையார் அவர்களும் வெளியிடப்பட்டு நாகம்மையார் அவர்கள் நீதிபதி அலுவலகத்திலே சென்று இதை பதிப்பிக்க சென்ற போது நீதிபதி அதை பதிவு செய்வதற்கு மறுத்துவிட்டார். நாங்கள் இதை பற்றி சிஐடி காவல்துறையிடம் இதை பற்றிய விவரங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே அவரிடமிருந்து உரிய விளக்கங்கள் அறிக்கைகள் வந்ததற்கு பிறகுதான் இந்த பத்திரிகையை நாங்கள் பதிவு செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு காவல்துறைக்கு சிஐடி பிரிவுக்கு நாகம்மா அவர்கள் ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அதில் ரிவோல்ட் என்பதற்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்தம் என்ன, எந்த அடிப்படையில் நாங்கள் ரிவோல்ட் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த அறிக்கையிலே அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். ரிவோல்ட் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருள் கட்டுகளை உடைக்கிறோம் என்பதுதான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருள். அரசியலில் கட்டுகளை உடைப்பதும், மதத்துறையில் கட்டுகளை உடைப்பதும், அதிகாரத்துறையில் கட்டுகளை உடைப்பதும், முதலாளித்துவத்தின் கட்டுகளை உடைப்பதும், ஆண் ஆதிக்கத்தின் கட்டுகளை உடைப்பதும் மற்றும் எதுவாக இருந்தாலும் அவைகளால் ஏற்படும் இயற்கைக்கும் அறிவுக்கும் மாறுபட்ட கட்டுப்பாடுகளை உடைப்பதே இந்த ரிவோல்ட்டினுடைய நோக்கம் என்று காவல்துறைக்கு எழுதி தரப்பட்டு அதற்கு பிறகு ஈரோட்டிலே அதனுடைய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை ரத்தின சபாபதி என்பவர் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவராக இருந்த WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் இந்த இதழை முதலாக வெளியிட்டார்கள். சவுந்தரபாண்டியன் ஒரு 6 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக சட்ட மேலவையிலே உறுப்பினராக இருந்தவர். மிகப்பெரிய செல்வ வசதி மிக்கவர். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். ஆனாலும் அவரை ரிவோல்ட் இதழ் வெளியிடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் சமூகத்திலே பொருளாதாரத்திலே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பல கோயில்களில் அவர் மறுக்கப்பட்ட ஒருவராக இருந்த காரணத்தினால் அவர் ரிவோல்ட் இதழை வெளியிடுவதற்கு பெரியார் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அதில் எழுதினார்கள். பெரியார் அதனுடைய ஆசிரியர், ராமநாதன் அதனுடைய ஆசிரியராக துவக்கத்திலே இருந்தார். 2 பேரும் ஆசிரியராக பதிவு செய்தார்கள். பிறகு ராமநாதனுடைய பெயர் எடுக்கப்பட்டு பெரியாருடைய பெயர் மட்டும் இருந்தது. மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அதிலே கட்டுரைகளை தீட்டினார்கள். நாகர்கோயில் சிதம்பரம் பிள்ளை, செல்வி ஞானம், வழக்கறிஞர் லட்சுமிரதன், PGR, கிறுக்கு, சுமதிபாய்,
மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, ஜி.கே. செல்வி, இந்திராணி, ஆர்.கே. சண்முகம், கே.எம். பாலசுப்ரமணியம், கே. விஸ்வநாதம், எம்.எஸ். பாரதி, எஸ்.கே. நாயர், டி.எஸ். குஞ்சிதம், கே.சி. சிவஞானம் என்று தொடர்ச்சியாக எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். சிதம்பரம் பிள்ளை, நாகர்கோவிலைச் சேர்ந்த சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் சைவத்தை பற்றிய பிரச்சனைகள் வருகிற போதும், தீண்டப்படாதார் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்ற பிரச்சனைகள் வருகிற போதும் மிக அற்புதமான கட்டுரைகளை ரிவோல்ட் பத்திரிகையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் அவர்களோடு பங்கேற்று போராடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ஜி.ஜே. என்கின்ற பெயரிலே அதிலே கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். குருசாமி அவர்கள் எஸ்.ஜி. என்கின்ற பெயரிலே கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் விட வெங்கட்ராம சாஸ்திரி, எம்.வி.கே. வெங்காச்சாரி என்கின்ற பார்ப்பனர்களும் ரிவோல்ட் பத்திரிகையிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு பெரியார் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எல்லாவற்றை விட முக்கியம், தொடர்ச்சியாக ரிவோல்ட் பத்திரிகையில் பெண்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக செல்வி ஞானம், செல்வி இந்திராணி, செல்வி குஞ்சிதம், மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர் தொடர்ந்து ரிவோல்ட் பத்திரிகையிலே எழுத வேண்டும் என்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய படைப்புகளை ரிவோல்ட்டிலே வழங்கியிருக்கிறார். ஆக ஒரு புரட்சிகர உள்ளடக்கத்துடன் அந்த பத்திரிகை 2 ஆண்டு காலம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அது உருவாக்கி இருக்கிற கால சூழலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளர்கள் இந்தியாவினுடைய பல நகரங்களில் வேலை நிறுத்தங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு காலம், மராட்டியத்திலே அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் தீண்டப்படாத மக்கள் போர்க்கொடி உயர்த்தி உரிமைக்காக போராடி இருக்கிற ஒரு காலம், வங்காளத்திலும் பஞ்சாபிலும் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை இந்திய அரசியலிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புரட்சிகர இளைஞர்கள் உருவான காலம், தமிழ்நாட்டில் தேவதாசி முறையை ஒழிப்புக்கும் பெண்களுடைய திருமண வயதை உயர்த்த வேண்டும் என்பதற்கும் மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு அதை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இவை எல்லாவற்றையும் விட வெளிநாட்டைச் சேர்ந்த மேல்நாட்டு அம்மையார் காதரின் மேயோ என்கின்றவர் இந்தியாவை பற்றி ஒரு நூல் ஒன்றை எழுதினார். அந்த நூலில் இங்கே எவ்வளவு மோசமான மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனங்கள் இருக்கிறது என்பதை விளக்கி அவர் எழுதிய நூல் ஒரு மிகப்பெரிய விவாத புயலை இங்கே ஏற்படுத்தி இருந்தது. தேசிய இயக்கங்களிடமிருந்து அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. காந்தியார் அதை ஒரு சாக்கடை புத்தகம் என்று அவர் வர்ணித்தார். அந்த நூலுக்கு ஆதரித்து, அதன் உள்ளடக்கத்தை ஆதரித்து பெரியாருடைய இயக்கம் அன்றைக்கு எழுதியது, வலிமையான கருத்துக்களை முன்வைத்தது. அது அல்லாமல் பல்வேறு மாநாடுகள் இவைகளெல்லாம் நடத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரிவோல்ட் இயக்கம் இந்த ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கி, ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கியதற்கான நோக்கத்தை பெரியார் சொல்லுகிற போது, பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆங்கில பத்திரிகையின் வழியாக பிற மாநிலங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூக போராட்டத்தை பற்றியும் தவறான கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையான கருத்துக்கள் அண்டை மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்பதற்காக நான் இந்த பத்திரிகையை தொடங்கினேன் என்று பெரியார் அவர்கள் இந்த பத்திரிகையினுடைய நோக்கத்தை அவர்கள் சொன்னார். எனவே அந்த பத்திரிகை அந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறது என்பதற்காக பல்வேறு சான்றுகளை நான் எடுத்துக்காட்ட முடியும். 1-2 செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜாக்பட் கோக் மண்டல் என்று சொல்லப்படுகிற சாதி ஒழிப்பு அமைப்பு, ஆரிய சமாஜ் என்கின்ற அமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு வடநாட்டிலே மிக செல்வாக்கோடு இயங்கி வந்தது. அது ஜாதி எதிர்ப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ரிவோல்ட் பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகை வந்தவுடன் ஆங்கிலத்தில் அந்த பத்திரிகை படித்துவிட்டு அந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கின்றவர் உடனே ரிவோல்ட் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர்கள் தங்களுடைய அமைப்பின் சார்பில் கிராந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு உருது பத்திரிகை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராந்தி உருது பத்திரிகையில் ரிவோல்ட் பத்திரிகையில் வந்த சுயமரியாதை கருத்துக்களை மொழியாக்கம் செய்து உருது பத்திரிகையிலே அவர்கள் அதிலே வெளியிடுகிறார்கள். வெளியிட்டு விட்டு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி, ரிவோல்ட் பத்திரிகை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே ரிவோல்ட் எத்தகைய உள்ளடக்கத்தோடு வருகிறதோ அதை போன்ற ஒரு பத்திரிகையை, மாதம் 2 முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகையை நாங்கள் வெகு விரைவிலே துவக்க இருக்கிறோம் என்று அந்த ஜாதி ஒழிப்பு அமைப்பினுடைய செயலாளர் ரிவோல்ட் பத்திரிகைக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார்.
மகாராஷ்டிர மாநிலத்திற்கு ரிவோல்ட் பத்திரிகை போகிறது. அங்கே நாசிக் நகரிலே சுயமரியாதை மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டிற்கு அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு பெரியார் அவர்கள் இங்கிருந்து வாழ்த்து செய்தி அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த மாநாட்டிலே என்ன நடந்தது என்கின்ற செய்திகளை எல்லாம் ரிவோல்ட் பத்திரிகை மிக விரிவாக அவருடைய செய்தி பக்கங்களிலே பதிவு செய்திருக்கிறது. அதிலே ஒரு செய்தி, அந்த அம்பேத்கர் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தீண்டப்படாத மக்களுக்கு பார்ப்பன முறைப்படி வேத சடங்குகளை நடத்தி அவர்களுக்கு ஒரு பூர்வலை போட்டு நாங்களும் உயர்ந்த சாதிக்காரராக அறிவித்து விட்டோம் என்கின்ற ஒரு அறிவிப்பதிலே வெளியிடப்பட்ட போது அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் எங்களுடைய உரிமையில் நீங்கள் எப்படி தலையிடலாம் என்று சொல்லி எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அதை தொடர்ந்து பம்பாய் தாதர் பகுதியில் இருக்கின்ற ஒரு கணபதி கோயிலுக்குள் அம்பேத்கர் தலைமையில் தலித் மக்கள் உள்ளே நுழைகின்ற ஒரு போராட்டம். உள்ளே நுழைகின்ற தலித் மக்களை விடக்கூடாது என்று தடுப்பதற்காக எதிர்பக்கம் பார்ப்பனர்கள் ஒரு படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். 7 மணி நேரம் 2 அணிகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய நேரடியான யுத்தக்களம் போல் சண்டை நடந்து இறுதியில் தலித் மக்கள், தீண்டப்படாத மக்கள் அம்பேத்கர் தலைமையில் பார்ப்பனர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் அதிலே விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அண்டை மாநிலங்களோடு நடந்த ஜாதி ஒழிப்பு இயக்கங்களோடு சுயமரியாதை இயக்கத்தை இணைக்கின்ற ஒரு பிணைப்பு சங்கிலியாக, கருத்து பரிமாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக, அது எந்த நோக்கத்திலே இந்த பத்திரிகை துவங்கப்பட்டதோ அதனுடைய பணியை அது சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. பம்பாயிலே பார்ப்பனர் அல்லாதார் சேர்ந்து ஒரு கட்சி ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை உருவாக்குகிறவர்கள் பிறகு அதை நாங்கள் விவசாய கட்சி என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். விவசாய கட்சி என்று பெயர் மாற்றம் செய்கிற போது அறிவிப்பு வெளியிட்டவர்கள் கூடவே என்ன வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், பார்ப்பனர் அல்லாதார் என்பது ஒரு வகுப்புவாத பெயராக இருக்கிறது. எனவே இந்த விவசாய கட்சியில் நாங்கள் பார்ப்பனர்களையும் சேர்த்துக் கொள்ளப் போகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது ரிவோல்ட் பத்திரிகை நோ பிராமின் பிளீஸ் என்று சொல்லி ஒரு தலையங்கத்தை அதில் எழுதுகிறார். அதிலே விவசாய கட்சி என்று நீங்கள் வைப்பதை விட உழைப்பாளர் கட்சி என்றதற்கு பெயர் வைப்பது பொருத்தமாக இருக்கும். இது விவசாய கட்சியாக இருந்தாலும் சரி, உழைப்பாளர் கட்சியாக இருந்தாலும் சரி, விவசாயமும் உழைப்பும் பார்ப்பனியத்திற்கு எதிரானது. ஒரு பார்ப்பான் விவசாயியாகவும் இருக்க